மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. சாமி சரணம், யாருக்கும் மாலை போடணும்னு சொல்லி வர சொன்னீங்க. யாருக்கு மாலை போடணும்? சாமி அது என் மச்சானுக்கு தான். இப்ப வந்துருவாரு. ஓ அப்படியா, சரிங்க சாமி வரட்டும். அதுக்குள்ள நான் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். அவர் வந்துட்டாருன்னா மாலையை போட்டுடலாம். சரிங்க சாமி, இப்ப வந்துருவாரு. நீங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க. சரிங்க சாமி. அப்புறம் அவரை குளிச்சு கருப்பு வெட்டி சட்டியெல்லாம் போட்டுட்டு வர சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லிட்டேங்க சாமி. அதெல்லாம் தயாரா வருவாங்க. நீங்க பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரிங்க சாமி. ஏன் அப்பதான் அவன்கிட்ட நான் எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். மாலை போடுறதுக்கு அவன் வரேன்னு சொல்லிட்டான். ஏன் அப்பதான் வரமாட்டான்னு சொல்றீங்க? அப்பதா நீங்க நம்பினாலும் சரி இல்லனாலும் சரி, அவனுக்கு இவ்வளவு நாள் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இப்ப கூட அவனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துரும்னாலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப கண்டிப்பா அவன் மாலை போடுவான். அதெல்லாம் இருப்பா அப்பதா, நீங்க பாக்கதானே போறீங்க. ஐயோ என்னமோ நீ சொல்றீல்ல கதிரி, என்னால நம்ப முடியலப்பா. சின்னவனாவது சபரிமலைக்கு மாலை போடுறதாவது. கிழக்குல உதிக்கிற சூரிய மேற்குல உதிச்சு புடிச்சிட்டு சொன்னா கூட நான் நம்பவல. ஆனா இந்த சின்னவன் மாலை போடுறான்னு சொன்னா அத மட்டும் என்னால நம்பவே செய்ய முடியாதுல. நீங்க இப்ப நம்ப வேண்டாம். அவன் இப்ப வந்து மாலை போடுவான்ல, அப்ப நம்புங்க. ஐயோ இந்த கதிரி என்னமா சொல்றான்? சின்னவனாவது மாலை போடுறதாவது. அப்படி மட்டும் அவன் மாலை போட்டுட்டான்டா, அது உலக அதிசயமாச்சே. எப்படி போடுவான்? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த கண்டோம் அப்பா ஐயப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த கண்டோம் அப்பா ஐயப்பா. கன்னிசாமி புதுசா மலை ஏறும் நாளப்பா, கருப்பு சட்டை போட்ட ஆத்திகண்ணானப்பா. வங்காளதேசம் வாழும் ராசாவோட புத்திரனே, வண்டாடும் செண்டாடும் வண்ணமாலை வாசனல்லவா. தங்கிடதோ எங்கள் சாமி ஐயப்போ, தங்கிடதத்து தங்கிடதோ எங்கள் சாமி ஐயப்போ. சாமி சரணம், மாலை போட்டாச்சு. இனி 48 நாளைக்கு நல்லபடியா விரதம் இருந்து நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வரணும் சாமி. நல்லா ஐயப்பனை வேண்டிக்கங்க சாமி. ஐயப்பனை வேண்டிக்கிட்டு நல்லபடியா விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காம இருக்காது. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாழ்க்கையில இனி எல்லாமே வெற்றிதான். மனசார அந்த ஐயப்பனை வேண்டிக்கங்க சாமி. சாமி சரணம். பொல்லாத தாயின் நோயை பிடிப்பாலே தீர்த்தவனே, எல்லாருக்கும் நல்லாருக்கும் நன்மை செய்யும் நேச நல்லவா. சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கண்டோம் அப்பா ஐயப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கண்டோம் அப்பா ஐயப்பா. சின்னவனே என் கண்ணை என்னாலயே நம்ப முடியலையே. நீயாலே மாலை போட்டு நிக்க. என்னாலையும் தான் நம்ப முடியல. இவன் மட்டும் மாலை போட்டு நின்னா பரவாயில்லையே, என்னையும் சேர்த்துல போட வச்சிட்டான். சிவா, உனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதுக்காக தான் நீ மாலை போட்டிருக்கேன்னு தெரியும். ஆனா நான் எதுக்காக உன்னை மாலை போட சொன்னேன்னு தெரியுமா? இனி அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அதான் மாலை போட்டோமே. சபரிமலைக்கு மாலை போட்டா 48 நாள் விரதம் இருக்கணும். 48 நாள் விரதம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஐயோ, இவரு வேற எல்லாம் தெரியுமா தெரியுமான்னு கேக்குறாரு. மழை பெஞ்சா கூட நாங்கெல்லாம் கோயில் பக்கம் ஒதுங்கினது இல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும்? அதையும் நீங்களே சொல்லிருங்கண்ணே. ஐயப்பனுக்கு மாலை போட்டா சுத்தபத்தமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். முக்கியமா அடிதடி சண்டைன்னு எந்த வம்புக்கும் பிரச்சனைக்கும் போக கூடாது. அப்புறம் இந்த 48 நாளும் ஐயப்பனை தவிர வேற எந்த நினைப்பும் மனசுக்குள்ள இருக்க கூடாது. சாமி சரணம். நான் சொல்றது புரியுதுங்களா சாமி? புரியலன்னு சொன்னா விட்டுறவா போறீங்க? புரியுது மாமா. சரி, அப்புறம் மாலை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த வெட்டியா ஊர் சுத்துறது, அப்புறம் டீ கடையில உட்காந்து வெட்டி கதை பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால இனி 2 பேரும் கொஞ்சம் பொறுப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன்.
சரி, 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. சரிங்க மாமா. இன்னும் கண்ண மூடி சாமியெல்லாம் கும்பிடுறான், கேரக்டராவே மாறிட்டானா? டேய், நிஜமாவே சாமி கும்பிடுறியா? உண்மையை சொல்லு, சும்மா தானே கண்ண மூடி நிக்கிற? என்னடா எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற? ஓ, சாமியாரானதும் எதுவும் பேச மாட்டீங்களோ? இப்ப என்ன பேசணுங்கிற? மிஸ்டர் சமீர் என்கிற சிவானந்தா சாமிஜி அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம், அதை மட்டும் தீர்த்து வைக்க முடியுமா? என்ன சந்தேகம்? இல்ல, நானாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டிக்காக 1-2 தடவை கோயில் வாசப்படியே மிதிச்சிருக்கேன். ஆனா நீ இன்னை வரைக்கும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கோயிலுக்கு மட்டும் போக மாட்டியே. ஆனா இப்போ எப்படி மாலை போடுற அளவுக்கு வந்த? சாமினா என்னன்னு கேட்டா அது விக்ரம் நடிச்ச படம்னு சொல்லுவ. அப்புறம் எப்படி நீயே சாமியா மாறின? சாமியே இல்லைன்னு சொல்றவன் எப்படா சாமியாரா மாறின? இன்னை வரைக்கும் யாரெல்லாமோ சொல்லியும் சாமி கும்பிடாதவன் இன்னைக்கு கதிரன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக எப்படா மாலை போட்ட? இது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா என் தலை வெடிச்சிரும். நான் ஒன்னும் கடவுள் பக்தியிலயோ இல்ல கதிரன சொன்னதுக்காகவோ மாலை போடல. பின்ன எதுக்காக சாமி போட்டீங்க? இது மாலை இல்ல, எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலி. வேலியா? ஆமா, எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால ஐஷுவை பார்க்க போகாம இருக்க முடியாது. அதான் அவளை நான் பார்க்க போக கூடாதுன்றதுக்காக இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலி. இப்போ உன் சந்தேகம் தீந்துருச்சா? இல்ல, இன்னும் ஒரு சந்தேகம் கூட இருக்கு. என்ன? இல்ல, ஐஷுவை பார்க்க போக கூடாதுன்றதுக்காக உனக்கு நீயே வேலி போட்டுக்கிட்டதெல்லாம் சரிதான். ஆனா வேலி போடுறதா இருந்தா அவமா போட்டுக்க வேண்டியதுதானடா. எதுக்குடா அடுத்தவனுக்கு சேர்த்து போடுறீங்க? அது எனக்கு உன்னை விட்டா யாரா சக்தி இருக்கா? எனக்கு இருக்கிறதே நீ மட்டும் தானே, அதான். டே, போதும் போதும். அடுத்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. நீ சாமி கும்பிடுற மாதிரி நடிப்பை கண்டினியூ பண்ணு. ஐயப்பா, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சொல்ல வைக்காம விட மாட்டேங்கிறானே. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. அப்புறம் சக்திசாமி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சாமி. அது சாமி, சிவா கொஞ்சம் பொறுப்பு இல்லாம அடித்தடி சண்டைக்கெல்லாம் போறாங்கிறதுனால அவன் இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், சண்டைக்கெல்லாம் போக கூடாதுன்றதுக்காக இந்த வலைய நான் அவனுக்கு மட்டும்தான் விரிச்சேன். ஆனா அதுல இப்படி நீங்களும் சிக்குவீங்கன்னு சத்தியமா நினைக்கல சாமி. நானா சிக்குனேன், அவன் தானே என்ன சிக்க வச்சான். இல்ல சிக்க வைக்காம தான் விட்டுருவானா? உங்களுக்கு வேற இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உங்களை மாலை போட வைக்கணும்னெல்லாம் நான் சத்தியமா நினைக்கல சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. சாமி சரணம். அதான் எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஆப்பு வச்சிட்டீங்களே, இனி மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? இனி 48 நாளைக்கு சாமி சரணம். சிவா, என்னடா பசிக்குதா? ஹீராக்கா பால் தரேன். அம்மாச்சி, அந்த பால் குடுங்க. இந்தா கண்ணு, இந்தாடா சிவா, பால் குடி. இங்க பாருடா சிவா, இந்த பாலை ஃபுல்லா குடிக்கணும். இந்த பாலை ஃபுல்லா குடிச்சாதான் நீ சீக்கிரமா பெரிய பையனாக முடியும். பெரிய பையனானா தானே நீ வெளியே போய் அண்ணாங்க கூட அக்காங்க கூட எல்லாம் ஜாலியா விளையாட முடியும். பெரிய பையனாகணும்னா என்ன பண்ணணும்? இந்த பாலை மிச்ச வைக்காம ஃபுல்லா குடிக்கணும். எங்க ஃபுல்லா குடி பார்க்கலாம். அம்மாச்சி, அக்கா இன்னும் அகில சிவா நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமா ஜெயலகண்ணே, அமுதா இந்த பொடியனே சிவாட்ட முடிவே பண்ணிட்டு போ. மாப்பிள்ளை வேற இது சிவா கிடையாதுன்னு அமுதா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால நமக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு வழி இல்ல. இதுதான் என் தம்பி சிவாட்டு சொல்லி, சிவாக்கு குளிரடிக்கும், தொட்டரு போட்டு விடட்டும், சிவாக்கு பச்சிக்குது, பால் கொண்டாங்கன்னு சொல்லி இது தம்பி சிவாட்டு அமுதா முடிவே பண்ணிட்டு. சரி, நேத்து ராத்திரி அமுதாவை அழுக வைக்க வேண்டாம், அதுக்கு பாவம் கஷ்டமா போயிட்டு சொல்லி குழந்தைய கையில கொடுத்துட்டீவோ. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு போகணும்ல, புள்ளி அவங்க கிட்ட என்ன சொல்லி வாங்க போறீவோ? அம்மாச்சி, அவங்க நேற்று ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. அவங்க கிட்ட அது சிவா இல்லைன்னு சொல்லி அப்பவே குழந்தைய வாங்கியிருந்தோம்னா அவங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருவாங்க. அதுக்காக தான் அவங்க கிட்ட இருந்து குழந்தைய வாங்க வேண்டாம்னு சொன்னேன். அப்புறம் நம்ம அது சிவா இல்லைன்னு சொன்னாலும் அது நம்புற நிலைமையில அவங்க இல்ல. அதனாலதான் அப்படி சொல்லி அவங்களை திரும்பவும் கஷ்டப்படுத்தி அவங்களை இன்னும் ப்ரெஷர் பண்ண வேண்டாமேன்றதுக்காக அப்படி சொன்னேன். சரி மாப்பிள்ளை, நேத்து அமுதாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு அப்படி சொல்லிட்டீவோ. ஆனா இப்ப குழந்தைய அமுதா கிட்ட இருந்து எப்படி வாங்குவீங்க சொல்லுங்க? இப்போ சிவா இல்லன்னு சொன்னா திரும்பவும் அமுதா கிட்ட அழுக ஆரம்பிச்சிரும். இல்ல, இப்ப அது சிவா இல்லன்னு சொன்னாதான் அமுதா நம்புமா? நேத்தே நம்பல, இப்ப வேற இதுதான்
ஆச்சு ஒன்றும் புரியல. சரி இருங்க, அக்கா கிட்ட நான் குழந்தைய கேட்டு பார்க்கறேன். அக்கா. என்ன ஷைலு? அக்கா, அது குழந்தையா? ஓ சிவாவா? ஆமா, சிவா பால் குடிச்சிட்டு இருக்கான். ஏ ஷைலு, முன்னாடி எல்லாம் இவன் பாலே குடிக்காம அடம் பிடிச்சிட்டே இருப்பான்ல, பால் பாட்டில வாயில வச்சாலே தட்டி தட்டி விடுவான். ஆனா இப்ப பாரு, அவனே சமத்தா பால் பாட்டில புடிச்சு குடிக்கிறான். இவன் எப்ப இப்படி எல்லாம் பால் பாட்டில புடிச்சு குடிக்கிறதுக்கு பழகுனானே தெரியல. இப்படி அழகா பால் பாட்டில புடிச்சு குடிக்கிறதுக்கு என்ன நீ சொல்லி கொடுத்தியா? அக்கா சரி, எப்படி பழகுனானோ தெரியல, ஆனா அவனே சமத்தா பால் பாட்டில பிடிச்சு பால் குடிக்கிறான். எப்படியோ பால் ஃபுல்லா குடிக்கிறானே, அதுவே போதும். ஷைலு, அப்புறம் தம்பி பால் குடிச்சு முடிச்சது தூங்குவான்ல, இந்த ரூம்ல தானே தொட்டில் கட்டியிருந்தோம். தம்பியோட தொட்டில் எங்க போச்சுன்னு தெரியல, பாரே காணோம். யாராவது கழட்டி வச்சிருப்பாங்களோ என்னவோ. இப்ப மேல பால் குடிச்சு முடிச்சுதான் அவனுக்கு தூக்கம் வந்துடும். பெட்ல படுக்க வச்சா கொஞ்ச நேரத்திலேயே புரண்டு புரண்டு எந்திரிச்சிருவான். ஆனா தொட்டில தூங்க வச்சாதான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவான். நம்ம ஒண்ணு பண்ணலாமா? இவனை இங்க படுக்க வச்சிடலாம், அம்மாச்சி பாத்துக்கிட்டோம். இவன் பால் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா தொட்டில் கட்டிடலாம். அதுக்கப்புறம் அவன் பால் குடிச்சதும் அவனை தொட்டில போட்டு ஆட்டினா அவன் கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவான். நீ வரியா? நம்ம 2 பேரும் தொட்டில் கட்டலாம். அக்கா, அதை நான் சொல்ல போறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்க்கா. அது நம்ம தம்பி சிவா இல்ல, அது என் பையன் அகில். அது சிவா இல்லக்கா. என்னாச்சு எல்லாருக்கும்? ஏன் நேத்துல இருந்து எல்லாருமே இது சிவா இல்ல சிவா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இதுதான் என் தம்பி சிவா, எனக்கு நல்லா தெரியும். என் சிவாவை என்கிட்ட பிரிக்கிறதுக்காக தானே நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என் தம்பி சிவாவை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது என் தம்பி சிவா தான், எனக்கு தெரியும். யாராவது என் தம்பியை என்கிட்ட பிரிக்கணும்னு பாத்தீங்க, அவ்வளவுதான். அப்ப எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். ஐயோ அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. அது நம்ம தம்பி சிவா இல்ல. ஐயோ, இது என் தம்பி சிவா தான், என் தம்பி சிவா தான், என் தம்பி சிவா தான். யாராவது இதுக்கப்புறம் இது என் தம்பி சிவா இல்லன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். எல்லாருமே முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. ஐயோ அமுதா, இது சின்னவன் கிடையாது. சின்னவன் தான் இப்ப வீட்ல இருக்கானே, அவன் இப்ப வந்துடுவான் பாத்துக்க. அவன் வந்துட்டா உனக்கே தெரிஞ்சிடும் இது சின்னவன் கிடையாதுன்னு. சொன்ன கேளுமா, இது அவங்க பிள்ளை, அவங்க வீட்டுக்கு போகணும். பிள்ளை அவங்க கிட்ட கொடுத்துருமா. எல்லாருமா சேர்ந்து என் தம்பியை கிட்ட பிரிக்க பாக்குறீங்களா? எல்லாரும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ அக்கா. ஷைலு வேண்டாம், அமைதியா இரு. எங்க அக்கா இன்னும் அகில சிவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படிங்க அவங்க கிட்ட இருந்து அகில வாங்குறது? ஷைலு, அப்படியெல்லாம் ஒரே நைட்ல அவங்களுக்கு அது புரிஞ்சிடாது. அதுவும் இல்லாம இப்போ அது சிவா இல்லைன்னு சொல்லி குழந்தைய அவங்க கிட்ட இருந்து நம்மளால வாங்கவும் முடியாது. அப்படி ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து நம்ம குழந்தைய வாங்கிட்டு போயிட்டா அவங்க நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? வேற வழி இல்லை ஷைலு. ஒன்னும் நம்ம அவங்க கிட்ட குழந்தைய காமிக்காமே இருந்திருக்கணும். இப்போ அது சிவான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தைய நம்மளால அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போக முடியாது. அவங்க அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணும். அகில் அவங்க கிட்ட இருந்தா அவங்க சீக்கிரமா குணமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குழந்தைய நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னா அவங்க நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும். அகில் அக்கா கூட இருந்தா அக்கா குணமாயிடுவான்னு கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தாங்க இருக்கு. அகில் இப்போ அக்கா கிட்ட விடுறத பத்தி இல்ல, அகில் அக்கா கிட்ட கொடுத்துட்டு நம்ம எப்படிங்க போக முடியும்? அகில இங்க விட்டுட்டு நம்மளால போக முடியாது. ஆனா ஒண்ணு வேணா பண்ணலாம். உன் அக்கா கொஞ்சம் குணமாகிற வரைக்கும் அகில் உன் அக்கா கூட தான் இருக்கணும். இனி இப்போ நீயும் அகிலும் உன் அக்கா கொஞ்சம் குணமாகி அது சிவா இல்லைன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். இதை விட்டா வேற வழி இல்ல. நாங்க இருக்கணுமா? அப்ப நீங்க? ஏ ஷைலு, நான் எப்படி இங்க இருக்க முடியும்? ஏமா பிள்ளை, இங்க இருந்தா இப்ப என்ன? இல்ல இது என்ன வேற யாரோட வீடா? இது சைல்டனோட வீடுமா பிள்ளை? இந்த வீட்ல இருக்கிறதுக்கு சைல்டனுக்கும் உங்களுக்கும் இல்லாத உரிமையா? சொல்ல போனா அமுதா, சைல்டன், சின்னவன் 3 பேரும் குடும்பத்தோட இந்த வீட்ல ஒண்ணா இருக்கணும்னு தான் என் மவளும் மருமவனும் ஆசைப்பட்டாவோ. அதுல அமுதாவும் சின்னவனும் இந்த வீட்ல தான் இருக்காவோ, சைல்டன் மட்டும் தான் இந்த வீட்ல இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். சரி, உங்களால எப்பவுமே இந்த வீட்ல இருக்க முடியாட்டி கூட இப்ப இந்த குழந்தை இந்த வீட்ல இருக்கு. அமுதா குணமாகிற வரைக்குமாவது நீங்களும் சைல்டனும் குழந்தைகளும் இந்த வீட்லயே இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம் இல்ல மாப்பிள்ளை?
மாதிரி நீங்களும் இங்க இருக்கிறதா இருந்தா நம்ம எல்லாரும் இங்க இருக்கலாம். நீங்க நீங்க விட்டுட்டு போறதா இருந்தா எப்படிங்க உங்களை விட்டு நான் இருப்பேன்? ஏ ஷைலு, நீ என்ன லூசா? விட்டுட்டு போறதுன்னா அப்படியே நான் என்ன உன்னை பார்க்க கூட வர மாட்டேனா? நீங்க இங்க இருங்க, நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். ஏங்க அதுக்கு நீங்களும் இங்கே இருக்கலாம் இல்லங்க? ஆமா மாப்பிள்ளை, நாங்க என்ன உங்களை இங்கே இருங்கன்னு கேக்குறோம். அமுதா குணமாகற வரைக்கும் தானே. அதுவும் இல்லாம அமுதா இப்படி இருக்கும்போது நீங்களும் இங்க இருந்தீங்கடா அமுதாவுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து அவளை குணமாக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல மாப்பிள்ளை. அப்புறம் அது மட்டும் இல்ல மாப்பிள்ளை, அந்த நண்டு குட்டிக்கு எப்படி சின்னமா வேண்டுமோ அதே மாதிரி இந்த பொடியை நீங்க இல்லாம இருக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியுமில்ல. பிள்ளை வாயை திறந்து அப்பா வேணும்னு கேட்கலைனாலும் நீங்க ராத்திரி வரை நேரம் ஆயிட்டா கூட இந்த பொடியை தூங்காம முடிச்சிட்டு கிடப்பா. உங்களுக்கு தெரியாதா? சைலகனும் உங்களை விட்டு இருக்காது, இந்த பொடியனும் உங்களை விட்டு இருக்க மாட்டான். அப்புறம் நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போனா உங்களுக்கு சமாதானம் இருக்காது. பிள்ளைக்கு என்ன செய்தோ சைலகன் என்ன செய்தோன்னு அங்க உட்காந்து யோசனை பண்ணிட்டு கிடப்பீவோ. அதுக்கு பேசாம அமுதா குணமாகற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் இங்கே இருங்க மாப்பிள்ளை. ஆமாங்க, அம்மாச்சி சொல்ற மாதிரி நம்ம என்ன இங்கேயேவா இருக்க போறோம்? அக்கா குணமாகற வரைக்கும் தானே. அதுவும் இப்ப அகில் அக்கா கிட்ட இருக்கிறதுனால, இல்லாட்டி நம்ம இங்க இருந்திருப்போமா? அக்கா அகில சிவா இல்லன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வரைக்குமாவது நம்ம இங்க இருக்கலாங்க. என்ன நீங்களும் இங்க இருந்துட்டா அத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? சேச்சா, சித்தி ஏதாவது சொல்லுவாங்கன்னெல்லாம் நான் யோசிக்கல ஷைலு. அதுவும் இல்லாம சித்தி எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. முன்னாடி மாதிரி இருந்திருந்தா கூட ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் அவங்க திருந்திட்டாங்களே. இப்போ உன் அக்கா குணமாகறதுக்காக நம்ம இங்க இருக்கிறோம்னு சொன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என்னங்க? நான் யோசிக்கிறது சித்திக்காக இல்ல, ஐஷுக்காக. அவ ஏற்கனவே எங்க சித்தி மேல ரொம்ப கோவமா இருக்கா. நேரத்துக்கு ஜூஸ் மருந்துன்னு எல்லாமே நான் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவா. சித்தி கையால எதுவுமே வாங்கி சாப்பிட கூட மாட்டேங்கிறா. இப்போ நானும் அந்த வீட்டுல இல்லாம இங்க இருந்துட்டா அவ என்ன பண்ணுவான்னு தான் யோசிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.